புயலால் பாதிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். கட்டிமேடு என்ற இடத்தில் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறைகளை கேட்டறிந்தார். புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாரிகளுடன் சென்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். கஜா புயலால் ஒத்திவைக்கப்பட்ட மதுரை காமராசர் பல்கலைக்கழக தேர்வுகள் டிசம்பர் 5, 11, 13 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என பல்கலை தேர்வுகள் துறை இயக்குநர் ரவி அறிவித்துள்ளார். கடந்த 16ஆம் தேதி நடைபெறவிருந்த காமராஜர் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. மதுரையில் நடைபெற்ற தமிழ் கூடல் விழாவை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். முன்னதாக அவர் தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அமைச்சர் ஆதம்பாக்கம், அரும்பாக்கம் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் கற்கால மக்கள் வாழ்ந்த ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பழங்குடியினர் பகுதிகளில் அதிகமாக இன்னும் ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான வரைவு தயாரிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கையறு நிலையில் உள்ள பொழுது போராட மாட்டார்கள் என கருதி மத்திய அரசு செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். உடனடியாக ஒப்புதலை ரத்து செய்யாவிட்டால் டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என விவசாயிகள் கூறினர். காவல்துறையின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்லவும் குற்றங்களை தடுக்கவும் சமூக வலைதள ஊடக பிரிவு நெல்லையில் தொடங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு ஏற்படும் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டால் மாற்று வழி குறித்து மக்களுக்கு அறிவுறுத்தவும் இந்த சமூக வலைதளம் பயன்படுத்தப்படும் என காவல்துறை ஆணையர் கூறியுள்ளார். காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக பிரிவு தொடக்க விழாவில் உயர் அதிகாரிகள், காவலர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பாறைப்பட்டி கிராமத்தில் புதியதாக அமைக்கப்படும் ரயில்வே சுரங்கப்பாதை பணியின் பொழுது ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயத்துடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் பாறைகள் அதிகமாக உள்ளதால் வெடி வைத்து பாறைகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு வைத்த வெடி வெடிக்காமல் இருந்ததாகவும் இன்று கம்ப்ரசர் வைத்து தோண்டும் பொழுது வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் பேக்கரி ஒன்றில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதை அடுத்து ரிச் பழம் கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியது. இதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட கிவி பழம், ஆஸ்திரேலியன் ஸ்ட்ராபெரி, பாதாம், முந்திரி, பிளம்ஸ், துபாய் பேரீச்சை உள்ளிட்ட 500 கிலோ பழங்களுடன் உயர்தர ஒயின் மற்றும் ரம் சேர்த்து 6 மாதத்திற்கு முன்பே கலவையாக்கப்பட்டது. தற்போது இந்த கலவை பிளம் கேக் தயாரிக்கும் பருவத்தை நெருங்கியுள்ளதால் 1 கிலோ, 2 கிலோ மற்றும் அரை கிலோ எடையில் கேக் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வரவுள்ளது. கிருஷ்ணகிரி அடுத்துள்ள மாதேப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20,000 லிட்டர் டீசல் சாலையில் ஆறாக ஓடியது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இந்த லாரியின் ஓட்டுநரும் கிளீனரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து போலீசார் நிகழ்விடத்திற்கு வருவதற்குள் பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு டீசலை கேன்களில் நிரப்பி சென்றனர். பின்னர் கூட்டம் கலைக்கப்பட்டு கிரேன் உதவியுடன் வாகனம் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையினால் துண்டிக்கப்பட்ட சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 மாதங்களுக்கு முன்பு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் சாடிவயல், சிறுவாணி சாலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சாடிவயலில் இருந்து அணைக்கட்டு வரை உள்ள 11 கிலோமீட்டர் தூரம் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் குவாகம் பாதையில் பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேனில் சென்றவர்கள் அனைவரும் பெரம்பலூர் மாவட்டம் கல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். குருவாலப்பர் கோவில் என்ற கிராமத்தில் உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பும் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கருவேப்பிலை விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கருவேப்பிலை சுமார் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு மற்றும் புள்ளி நோய் தாக்குதலால் கருவேப்பிலை விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு கருவேப்பிலை வரத்து குறைந்து விவசாயிகளிடமிருந்து 20 முதல் 25 ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர். அதனை மார்க்கெட்டில் 30 ரூபாய் வரை விற்பனை செய்கின்றனர்.
தேனி அருகே உள்ள இந்து ஆசிரமத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். வேதபுரியில் சித்பாவனந்த ஆசிரமம் உள்ளது. அங்கு வேத பாடசாலையுடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை ஆசிரம அலுவலகத்திற்கு தபால் மூலம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதத்தில் 15 நாட்களில் ஆசிரமம் மற்றும் கோவில் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆசிரமம் சார்பில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் ஆனைமலை பழைய பாசன பகுதியில் 6400 ஏக்கர் பரப்பளவில் நெல், வாழை, கரும்பு பயிரிட்டிருக்கும் விவசாயிகள் பயனடைவார்கள். பழைய ஆயக்கட்டு பகுதியில் வேளாண் பணிகள் துரிதமடைந்திருக்கும் நிலையில் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை கருவியை மாற்றியதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நவீன கருவியை மாற்றிவிட்டு பழைய அறுவை சிகிச்சை கருவிகள் வைக்கப்பட்டுள்ளதாக அறந்தாங்கி எம்எல்ஏ ரத்தின சபாபதியும் பல்வேறு கட்சியினரும் இணைந்து மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான வத்தல் குடனிலும் ஆற்றங்கரை ஓரத்திலும் குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடத்திய சோதனையில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் சிக்கின. அவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் ஜெயராஜ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பாகூரில் விசாரணைக்கு அழைத்துச் சென்றவரை போலீசார் அடித்துக் கொன்று விட்டதாக புகார் எழுந்துள்ளது. தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடியைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி என்பவரை ஒரு வழக்கு தொடர்பாக பாகூர் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். தொடர்ந்து ஜெயமூர்த்தி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டார். ஜெயமூர்த்திக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்படவே அவர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலன் இன்றி அவர் இறந்துவிட்டார். ஆனால் ஜெயமூர்த்தியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் சிறைத்துறையினரும் சேர்ந்து ஜெயமூர்த்தியை அடித்துக் கொன்று விட்டதாக உறவினர்கள் புகார் கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியாருக்கு சொந்தமான மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மினி பேருந்து செல்லும் வழியில் மண் சரிவு ஏற்பட்டு விவசாய நிலத்தில் பேருந்து கவிழ்ந்தது. மாற்றுப்பாதை இருந்தும் விவசாய நிலம் வழியாக சென்றதால் தான் விபத்து ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கிடையே பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பி ஓடிவிட்டனர். இந்த விபத்து குறித்து வரதராமி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற 60 வயது முதியவர் உணவு குழாய் புற்றுநோய்க்காக அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் லட்சுமணன் நேற்று இரவு மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் மருத்துவமனையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாளை வெளியாக உள்ள ரஜினியின் 2.0 திரைப்படம் வெற்றியடைய வேண்டி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வெயிலுக்ககுந்த அம்மன் கோவிலில் ரஜினி ரசிகர்கள் பல்வேறு வேண்டுதல்களில் ஈடுபட்டனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர வேண்டியும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றியதாக ரஜினி ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். கோவிலுக்கு வந்த ரஜினி ரசிகர்கள் சரவணன், பழனி ஆகியோர் மண்சோறு சாப்பிட்டு அங்க பிரதர்ஷனம் செய்தனர். பிரார்த்தனையின் போது பெண் ரசிகர்களும் கலந்து கொண்டனர். மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலில் பனிக்காலம் முன்கூட்டியே தொடங்கியுள்ளதால் கடுமையான குளிர்வுடன் உறைபனி கொட்ட துவங்கியுள்ளது. குறிப்பாக கொடைக்கானல் ஏரிச்சாலையில் உள்ள கீழ்பூமி பகுதியிலும் பிரையன் பூங்கா மற்றும் அப்சர்வேட்டரி பகுதியிலும் உறைபனி அதிக அளவில் காணப்பட்டது. இந்த மாதம் மழை இல்லாததால் எதிர்வரும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கடுமையான குளிர் மற்றும் உறைபனி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறைபனி காலம் தொடங்கியுள்ளதால் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் செடிகளை பாதுகாக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். எதிர்வரும் மலர் கண்காட்சிக்காக நடவு செய்யப்பட்டிருக்கும் மலர் செடிகள் பனியில் கருகி விடாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி மாலை 4 மணி அளவில் மலர் செடிகளின் மேல் பிளாஸ்டிக் விரிப்புகள் கொண்டு மூடப்படுகிறது. பின்னர் காலை 8 மணிக்கு மேல் அவை அகற்றப்படுகின்றன. உதகையில் கடும் உறைபனி பொழிய துவங்கியுள்ளது. அதிகாலை நேரங்களில் புல்வெளிகளில் வெள்ளை நிற கம்பளி பொருத்தியது போலவும் வாகனங்கள் மீது பனி படர்ந்தும் காணப்படுகிறது. உதகையில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக நகர்பகுதியில் 6 டிகிரியும் சமவெளியில் 0 டிகிரி செல்சியஸும் உள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த பனிப்பொழிவை கண்டு ரசித்து வருகிறார்கள்.